நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, ஒரு கப்பலுக்கு மாலுமி எப்படியோ அது போலவே திருச்சபை என்னும் பெரும் பயணத்திற்கு திரு தந்தையும் ஆயர்களும் மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் மந்தையை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மீக தந்தையர்கள். நல்ல ஆயனாகிய இயேசுவை பின்பற்றி தங்களது வாழ்வையே இறை பணிக்காக அர்ப்பணித்தவர்கள். இன்றைய உலகம் பல சவால்களையும் குழப்பங்களையும் திருச்சபையின் மீது வீசும்போது இந்த மேய்ப்பர்கள் மிகுந்த மன உறுதியோடும் விசுவாசத்தோடும் நம்மை வழிநடத்த வேண்டியுள்ளது. அவர்களுக்கு நம்முடைய விமர்சனங்களை விட நம்முடைய ஜெபங்களே அதிகம் தேவைப்படுகின்றன. மேய்ப்பர் தாக்கப்பட்டால் ஆடுகள் சிதறி போகும். எனவே நம் மேய்ப்பர்களுக்காக ஜெபிப்பது ஒவ்வொரு விசுவாசியின் கடமையாகும். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, திருச்சபையின் தலைமை மேய்ப்பரே, இந்த புனிதமான 21ஆம் நாளில் எமது திருத்தந்தைக்காகவும் உலகெங்கிலும் உள்ள ஆயர்களுக்காகவும் உம்மிடம் உருக்கமாக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு தேவையான உடல் நலத்தையும் உள்ளத்தின் திடத்தையும் தந்தருளும். ஆண்டவரே, மாறிவரும் இந்த உலகின் சவால்களை எதிர்கொள்ள அவர்களுக்கு உமது தூய ஆவியின் ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உமது திருவுளத்தின்படி அமையட்டும். உமது ஆடுகளை அன்போடும் கனிவோடும் வழி நடத்த அவர்களுக்கு தேவையான பொறுமையை தாரும். நல்ல ஆயராகிய உம்மை போல ஆடுகளுக்காக தம்மையே கையளிக்கும் தியாக உள்ளத்தை அவர்களுக்கு தாரும். எல்லா விதமான சோதனைகளில் இருந்தும் அவர்களை பாதுகாத்து உமது உண்மையுள்ள சாட்சிகளாக அவர்கள் திகழ உமது அருளை பொழியும். ஆமீன்.